2 கதை. நான் எதுல விட்டேன்னா, மகாராஜா போய் முனிவர்கிட்ட அவங்க பிரச்சனைய சொல்லுவாங்க. அதுக்கு முனிவர் ஒரு நிமிஷம் இப்படி கண்ணை மூடிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் திறந்து ஒரு மாம்பழத்தை கொடுப்பாரு. இந்தாங்க, இந்த மாம்பழத்தை போய் உங்க மனைவிக்கு கொடுங்க, அப்ப அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்கும் தரும் அப்படின்னு சொன்னாரு. அதுக்காக ராஜா போயிட்டு மனைவி 2 மனைவி இருக்காங்கல்ல, அதனால 2 மனைவி இருக்காங்களே, நான் எப்படி அந்த ஒரு மனைவிக்கு கொடுத்தாதான் ஒரு மனைவிக்கு தானே ஒரு மாம்பழம் கொடுக்க முடியும். அப்படி கொடுத்தா அப்புறம் இன்னொரு மனைவி மேல கோச்சிப்பா. அதனால நான் மாம்பழத்தை பாதியா வெட்டி 2 பேருக்கு கொடுக்குறேன். அதனால பாதியா வெட்டினாரு மகாராஜா. வெட்டிட்டு அவங்க கிட்ட கொடுத்தாரு, ராணி கிட்ட. ராணி கிட்ட கொடுத்ததுனால ராணி கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு முனிவர் வந்தாரு, அந்த முனிவர் பேரு சந்திர கௌசிகர். அந்த முனிவர் கிட்ட போய் நான் என் பிரச்சனைய சொன்னேன். அவருக்கு வருகை கொடுத்துட்டு அவர் எனக்கு ஒரு மாம்பழத்தை கொடுத்தாரு. எனக்கு 2 மனைவிகள் இருக்காங்கன்னு நான் பாதி பாதியை வெட்டி கொடுத்துருக்கேன். சாப்பிட்டா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். மனைவிகளும் அதை சாப்பிட்டுட்டாங்க. சாப்பிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க மாம்பழத்தை கொடுத்தாதானே குழந்தை பிறக்கும்னு சொன்னாங்க. ஆனா அவங்களுக்கும் குழந்தை பிறந்தது. ஆனா பாதி பாதியா தான் பிறந்தது. ஏன்னா அந்த மாம்பழத்தை பாதியா வெட்டிட்டாங்க. அதனால கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ராணிகள் அவங்களுடைய சேவகர்கள் கிட்ட போய் இந்த குழந்தைய போய் தனியா காட்டுல விட்டுருங்கன்னு கொடுத்துட்டாங்க. அவங்க போய் காட்டுல விட்டாங்க. அங்க ஜரான்னு ஒரு அரக்கி அவளுக்கு வாசனை வந்தது. அவ சொன்னா, மனித கறி நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறா. அப்பதான் தெரியுது பாதி பாதி ஒரு குழந்தை இருக்கு. அதனால 2 குழந்தையா இருந்தா தூக்கிட்டு போறது கஷ்டமா இருக்கும், நம்ம ஒன்னா சேர்ப்போம்னு சொல்லிட்டு ஒன்னா சேர்ப்பா. அதுக்கப்புறம் அந்த குழந்தை அழுவ ஆரம்பிச்சிரும். அதை கேட்டு ஊர் மக்கள் எல்லாருமே வந்துருவாங்க, அந்த ராஜாவும் வந்துருவாங்க. அந்த ஜரா அரக்கி இந்தாங்க உங்க குழந்தைய நான் சரி பண்ணிட்டேன்னு சொல்வா. அதுக்கு அந்த மகாராஜா ரொம்ப நன்றி, நீ என் குழந்தைய சரி பண்ணதுனால இந்த குழந்தை பேரு ஜராசந்தன் அப்படின்னு நான் பேர் வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ஜராசந்தன் வளர்ந்துட்டான். அப்போ போய் அந்த முனிவரை போய் பார்க்கும் போது அந்த முனிவர் சொல்றாரு, உங்க குழந்தை உங்க பையன் யாராலையுமே அவனை தாண்டி போக முடியாது, அவன் ரொம்ப சக்தி வாய்ந்தவனா இருப்பான், எல்லா கலையிலையும் பவர்ஃபுல்லா இருப்பான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த ராஜா சொல்றாரு, சரி இனிமேலுக்கு நீதான். மிச்சத்தை அடுத்த பார்ட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.